ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தென்காசி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தர மகேஷிடம் கேட்கலாம். சுந்தர மகேஷ், விரிவான விவரம். விக்னேஷ், நேற்று தொடர்ந்து இந்த பகுதிகளில் தென்காசி மாவட்டத்தில் தென்காசி, குற்றாலம், சுரண்டை, கடையநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. நேற்று காலை மழை என்பது குறைந்த நிலையில் அருவிகளில் நீர்வரத்து என்பது நேற்று மாலையில் குறைவாகவே காணப்பட்டது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு பெய்த கனமழையின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள பிரதான அருவி, 5 அருவி, பழைய குற்றால அருவி என அனைத்து அருவிகளிலுமே வெள்ளப்பெருக்கு அதிகரித்தது. காட்டாற்று வெள்ளம் மீண்டும் ஓட துவங்கியது. இந்த காட்டாற்று வெள்ளத்தின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள பஜார் பகுதி முழுவதுமாகவே அந்த சாலை முழுவதும் ஆறாகவே காட்சி தரப்பட்டது. முழுவதும் தண்ணீரானது ஆறு போல அந்த பகுதியில் ஓடியது. இதன் காரணமாக ஏற்கனவே அந்த பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த காரணத்தின் காரணமாக வேறு எதுவும் பாதிப்புகள் ஏற்படவில்லை. மேலும் தொடர்ந்து 5 அருவி, பழைய குற்றாலம் பிரதான அருவி ஆகியவற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இன்று காலை லேசாக மழை என்பது குறைந்து காணப்படுவதால் காட்டாற்று வெள்ளம் தற்போது குறைந்து காணப்படுகிறது. மேலும் 5 அருவி பகுதியில் நேற்று நள்ளிரவில் 2 அருவியாகவே காட்சியளித்தது. தற்போது நீர்வரத்து என்பது குறைந்து காணப்படுவதால் 5 அருவிகளும் காட்சி தரக்கூடிய சூழல் தற்போது நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தீபாவளியினுடைய தொடர் விடுமுறையை முன்னிட்டு இந்த பகுதியில் பொதுமக்கள் ஒவ்வொரு ஆண்டிலுமே குற்றாலத்திற்கு வருகை தருவது வழக்கம். தற்போதும் சுற்றுலா பயணிகளுடைய வருகை என்பது அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து 5வது நாளாக குளிப்பதற்கு, அருவிகளில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. இது தீபாவளி கொண்டாட உள்ள பொதுமக்களுக்கு ஏமாற்றத்தை தருகிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தர மகேஷ். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.